Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா HAL நிறுவனத்திடமிருந்து 83 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் MK-1A விமானத்துல ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. என்னென்ன ஆயுதங்களை இந்தியா இணைக்க திட்டமிட்டிருக்காங்க, அந்த ஆயுதங்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு போட்டியாக தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாமர் விமானங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா முன் வந்திருக்காங்க. அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு என்ன காரணம், அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாமர் விமானங்களை வழங்க போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியாவின் HAL நிறுவனம் AAD 2022 அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை டிஸ்ப்ளே செஞ்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தேஜஸ் MK-1A விமானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. தேஜஸ் MK-1A விமானத்துல ஃபியூச்சர்ல என்னென்ன ஆயுதங்களை இந்தியா இணைக்க உள்ளாங்க, அந்த ஆயுதங்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்தியா தொடர்ந்து தேஜஸ் விமானத்தோட ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் விமானத்துல பிரிசிஷன் கைடட் பாம்ஸ், ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ், ஆன்டி ரேடியேஷன் மிசைல் போன்ற பல ஆயுதங்களை இணைக்க இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தேஜஸ் MK-1A விமானத்துல பயன்படுத்துவதற்காக டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் கைடிங் கிட் அப்படிங்கிற ஒரு கிளைட் பாம் DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கிளைட் பாம் 250 முதல் 500 கிலோகிராம் எடை கொண்டது. DRDO டெவலப் செய்து வரும் இந்த கிளைட் பாம்னால 110 இருந்து 170 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். டாக்டிக்கல் அட்வான்ஸ் ரேஞ்ச் ஆக்மெண்ட் கைடிங் கிட்டை பயன்படுத்தி 13 இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த கிளைட் பாம்ஸ் பிரத்யேகமா எதிரிகளோட ரடார் சிஸ்டங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்காகவே DRDO டெவலப் செய்து வர்றாங்க. இரண்டாவதா தேஜஸ் MK-1A விமானத்துல இணைய உள்ள ஆயுதம் ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ். ருத்ரம் மிசைல் தான் இந்தியாவிலே முதல்ல உருவாக்கப்படும் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த மிசைல்ஸ் பிரத்யேகமா எதிரிகளோட ரடார் சிஸ்டங்கள் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்காகவே DRDO டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள எதிரிகளின் ரடார் சிஸ்டங்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ருத்ரம் மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்த மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 2 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 2 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ல இருக்கக்கூடிய பிரத்யேகமான சென்சார்கள் ரடார் எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறதை கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்தும். DRDO ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட 3 வெர்ஷன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3 வெர்ஷன்களையும் தேஜஸ் MK-1A விமானத்துல இணைக்க இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. அடுத்து தேஜஸ் விமானத்துல இணைய உள்ள மூன்றாவது ஆயுதம் பிரம்மோஸ் NG மிசைல். பிரம்மோஸ் NG மிசைல் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிசைல்ஸ் பழைய பிரம்மோஸ் மிசைல்களை விட எடை குறைவா இருக்கும். அதே வேளையில மிசைலோட தாக்கும் திறனும் மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய பிரம்மோஸ் மிசைல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல உருவாக்கப்பட்டு வரும் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துல இந்தியா உருவாக்க திட்டமிட்டு இருக்காங்க. இந்திய விமானப்படை ஏற்கனவே 8000 கோடி ரூபாய் செலவுல 400 பிரம்மோஸ் NG மிசைலுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த 400 பிரம்மோஸ் NG மிசைல்களையும் அடுத்த 5 வருடங்கள்ல இந்திய விமானப்படைக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சப்ளை செய்வாங்க. பிரம்மோஸ் NG மிசைல்னால 290 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல் பழைய பிரம்மோஸ் மிசைல்களை விட 50% எடை குறைவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் என்ஜி மிசைல் அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த மிசைல்களை ரடார்களை கொண்டு கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். பழைய பிரம்மோஸ் மிசைல்கள்ல மெக்கானிக்கலி ஸ்கேன் ரடார் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்த தொழில்நுட்பம் பழைய தொழில்நுட்பம் அப்படிங்கறதுனால புதிய பிரம்மோஸ் என்ஜி மிசைல்கள்ல ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார் பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால இந்த மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை தேஜஸ் விமானத்துல பொருத்தி பிரத்யேகமா ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளுடைய பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் சிறிய பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களையும் தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவே இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல்கள் தேஜஸ் MK-1A விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. நான்காவதா தேஜஸ் விமானத்துல இணைய உள்ள ஆயுதம் அஸ்த்ரா மிசைல்கள். இந்த மிசைல் ஒரு ஏர் டு ஏர் மிசைல். DRDO அஸ்த்ரா மிசைல்கள்ல அஸ்த்ரா MK-1, MK-2, MK-3 அப்படிங்கிற 3 வேரியண்ட்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படையில் அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் மட்டுமே பயன்பாட்டுல இருந்து வருது. அஸ்த்ரா மிசைல்களை பிரத்யேகமா சீனா மற்றும் அமெரிக்காவுடைய ஏர் டு ஏர் மிசைல்களுக்கு போட்டியாக உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டுல உள்ள அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா 160 இருந்து 340 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கக்கூடிய அஸ்த்ரா MK-2 மற்றும் அஸ்த்ரா MK-3 மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அஸ்த்ரா மிசைல்கள்ல 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும். அஸ்த்ரா மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். மாக் 4.5 அப்படிங்கிறது நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட். ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அப்படிங்கிறது மாக் 5க்கு மேல இருந்துச்சுன்னா ஹைப்பர்சானிக் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. இந்த மிசைலோட வேகம் மிக அதிகமா இருக்கிறதுனால எதிரிகளுக்கு ரியாக்ட் செய்வதற்கு மிக குறைவான நேரமே இருக்கும். உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் இந்த ஆயுதங்கள் தவிர ஷார்ட் மீடியம் ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்களான R-73 அப்படிங்கிற ரஷ்ய தயாரிப்பு மிசைல், பைத்தான் 5 அப்படிங்கிற இஸ்ரேல் தயாரிப்பு ஏர் டு ஏர் மிசைல்கள் போன்ற பல ஆயுதங்களை தேஜஸ் விமானத்துல இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் அனைத்தும் தேஜஸ் MK-1A விமானத்துல இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா தேஜஸ் விமானத்தோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஒரு யுத்த நேரத்துல இந்த விமானத்தை பயன்படுத்தி அஃபென்சிவ் ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்திற்கு அருகில் நெருங்குவதற்கு எதிரிகளின் விமானங்கள் யோசிப்பாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். அமெரிக்கா சில வருடங்களுக்கு முன்பு $2.1 பில்லியன் செலவுல 21 B-2 ஸ்பிரிட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களை உருவாக்குனாங்க. இந்த விமானம் தான் உலகின் தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள். ஆனா இந்த விமானங்களை அமெரிக்கா ஏற்றுமதி செய்யணும்னா இந்த விமானங்களோட விலை மிக அதிகமா இருக்கு. அதனால உலகில் வேற எந்த நாடுகளும் இந்த விமானத்தை வாங்காது. எப்படி முதல்ல அமெரிக்கா F-22 ராப்டர் 5th ஜெனரேஷன் விமானத்தை உருவாக்கும் பொழுது அந்த விமானத்தோட விலை மிக அதிகமா இருந்ததோ அதே போன்று B-2 ஸ்பிரிட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களுடைய விலையும் மிக அதிகமா இருக்கு. அமெரிக்கா F-22 ராப்டர் விமானங்களுக்கு பிறகு உருவாக்கிய F-35 விமானத்தை ஏற்றுமதியை மனதில் வைத்து உருவாக்குனாங்க. அதனால அந்த விமானத்தோட விலை குறைவா இருந்துச்சு. உலகின் பல நாடுகள் அந்த விமானத்தை இப்போ பயன்படுத்தி வர்றாங்க. அதே போன்று B-21 ரைடர் அப்படிங்கிற விலை குறைவான ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களை அமெரிக்கா உருவாக்கி வர்றாங்க. இந்த விமானங்களை கூடிய விரைவில் லான்ச் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. B-21 ரைடர் விமானங்களை சீனா மற்றும் ரஷ்யாவால் அச்சுறுத்தல்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய நட்பு நாடுகளான ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்கா இந்த B-22 ரைடர் விமானங்களை ஏற்கனவே தயாரித்த B-2 ஸ்பிரிட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களை விட அளவில் சிறியதா உருவாக்கி வர்றாங்க. B-21 ரைடர் விமானத்துல
2 இன்ஜின்களை பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. அதுவே B-2 ஸ்பிரிட் விமானங்கள்ல 4 இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இதெல்லாம் அமெரிக்கா எதற்காக செய்றாங்கன்னா விமானத்தோட விலையை குறைப்பதற்காக. அமெரிக்கா தன்னுடைய விமானப்படையில 130 B-21 ரைடர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாமர் விமானங்களை இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்கா B-2 ரைடர் விமானத்தோட சைஸ் மற்றும் இன்ஜின்களோட எண்ணிக்கையை குறைப்பதனால விமானத்தோட பேலோட் கெபாசிட்டி மற்றும் பறக்கும் தூரத்துல B-2 ஸ்பிரிட் விமானங்களை விட குறைவான கேப்பபிலிட்டி கொண்டதாக தான் இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அமெரிக்கா ஒரு B-2 ரைடர் விமானத்தை $500 மில்லியன் எக்ஸ்போர்ட் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. நீங்க கூட $500 மில்லியன் ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தற்போதைய நிலையில் அமெரிக்கா ஒரு பிரெடேட்டர் ட்ரோனை $100 மில்லியன் எக்ஸ்போர்ட் செய்து வர்றாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாமர் விமானத்தோட விலை 500 கோடி அப்படின்னு பிக்ஸ் பண்ணும் பொழுது உலகின் பல நாடுகள் இந்த பாமர் விமானத்தை வாங்குவாங்க அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்கிறாங்க. அமெரிக்கா B-21 ரைடர் விமானங்களை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அமெரிக்கா முதல்ல உருவாக்கிய B-21 ஸ்பிரிட் விமானத்தினால 11,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். ஆனா இப்போ உருவாக்கி இருக்க B-21 ரைடர் விமானத்தால இவ்வளவு தூரம் பறக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அமெரிக்கா கூடிய விரைவில் B-21 ரைடர் விமானங்களை லான்ச் செய்ய உள்ளாங்க. பார்க்கலாம் இந்த விமானத்தோட செயல்திறன் B-2 ஸ்பிரிட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் பாமர் விமானங்களுக்கு நிகரா இருக்கா இல்ல மிகவும் குறைவான கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்கா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.